வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 761 நாட்களாகிறது. இந்நிலையில் காசா உள்ளே மற்றும் வெஸ்ட் பேங்க் ஆகிய இரு இடங்களிலும் இஸ்ரேலின் தாக்குதல் என்பது நின்றபாடில்லை. போர் நிறுத்தம் என்ற பெயரில் இருந்தாலும் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதே நேரம் மறுபுறம் பெருமளவில் போர்க்கைதிகளாக உள்ளே வந்து இஸ்ரேலால் கொலை செய்யப்பட்ட பலரின் உடல்களை பாலஸ்தீன் தரப்பிலிருந்து தொடர்ந்து ஒப்படைத்து வருகிறார்கள். நேற்றும் அதை தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். இன்னும் குறைந்தது 7 முதல் அல்லது 12 உடல்கள் பாக்கி இருக்கும் என்று கூறப்படுகிறது. அவை ஒப்படைக்கப்பட்டு விட்டால் ஃபேஸ் 2 என்னும் இடத்திற்கு இந்த போர் நிறுத்தம் நகர வேண்டும். அதற்காக வெள்ளை மாளிகையும் வேலை செய்து வருவதாகவும் ஒரு பக்கம் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல மறுபக்கம் ட்ரம்ப் தரப்பிலிருந்தே வேறு ஒரு குழு இதை எப்படி உடைப்பது, இந்த போர் நிறுத்தத்தை உடைத்துவிட்டு மீண்டும் போரை துவங்குவது என்றும் பேச்சுவார்த்தை செல்வதாக பல்வேறு தகவல்கள் வருகின்றன. இதேபோல் ரஷ்யா உக்ரைன் இடையிலான யுத்தம் என்பது மிக குரூரமான ஒரு நிலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ரஷ்யாவின் தாக்குதல்கள் மிக கடுமையாக உக்ரைன் உள்ளே நடக்கின்றன. மிக குறிப்பாக பலரும் கவனிக்காத ஓர் விடயம் தற்போது உக்ரைன் உள்ளே இருந்து தகவல்கள் வந்துள்ளன. அதில் குறிப்பாக ஐரோப்பிய இராணுவ தலைவர்களில் சிலர் உக்ரைன் உள்ளே ஒரு இடத்தில் இருப்பதாகவும் அதை சுற்றி ரஷ்ய இராணுவங்கள் வளைத்து விட்டன, அவர்கள் உள்ளே சிக்கியிருக்கிறார்கள் கடந்த 4 முதல் 7 நாட்களாக என்ற தகவலும் வருகின்றன. இப்படி பல்வேறு விடயங்கள் பேச வேண்டியிருக்கின்றன. மிக முக்கியமாக வெனிசுவேலா அதிபர் தரப்பிலிருந்து ஒரு தகவல் கூறப்பட்டதாகவும் அதை த அட்லாண்டிக் வார இதழ் எழுதியதாகவும் ஒரு தகவல் கசியவிடப்படுகின்றன. அதை பற்றி விரிவாக பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஒவ்வொன்றாக பேசுவோம். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். இன்னைக்கு வந்த ஒரு தகவல்ல WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க ஃபுட்டு உள்ள சுத்தமாவே அனுப்ப மாட்டீங்க. அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு இதை கொண்டு வந்துட போகுது. காசா உள்ள தண்ணி சுத்தமா இல்ல, அந்த பிரச்சனை இருக்கு. அதே போல மருத்துவ தேவைகளுக்கு உண்டான மக்களை வெளியில நீங்க வரவிட மாட்டீங்க. கிட்டத்தட்ட 16,000 பேர் இருக்கிறாங்க, அவங்களை வெளியில வரவிட மாட்டீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வரிசையா வச்சிருக்கிறாங்க. 2வது அதே போல நீங்க ஏற்கனவே போன தடவை சொல்லியிருந்தீங்க, இது போல எந்த இடத்துல இஸ்ரேல் ராணுவம் நிக்குதோ அதுக்கு கீழே டனலுக்குள்ள இன்னும் ஹமாஸ் வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்களால வெளியில இன்னும் வர முடியல, அவங்க கூட தகவல் துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னும் அல்காசம் பிரிகேட் தரப்புல இருந்து சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி சொல்லுங்க. இப்போதைய சூழ்நிலை எங்க எப்படி இருக்கு? அதே போல இந்த ஹியூமனிடேரியன் எய்ட்ஸ் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் தற்போது இருக்கா? இதை பத்தி சொல்லுங்க. சூழல் எப்பவும் போலதான் இருக்குது. என்ன இனப்படுகொலையினுடைய தீவிரம் குறைஞ்சிருக்கு. அதை தவிர மற்றபடி ஒன்றும் பெருசா மாற்றம் நடக்கல. வழக்கமான நிகழ்வுகள் தான் நடக்குது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு காலமும் எந்த சீஸ்ஃபயரையும் மதிச்சது கிடையாது. அதையே தான் தொடர்ந்து இங்கேயும் பண்றாங்க. இன்னும் அந்த கேப்டிவ்ஸனுடைய பாடியில ரெக்கவர் பண்றது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கான ஹெவி மிஷினரி வராதனால டிலே ஆகுது. இப்பெல்லாம் எல்லோ லைனுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் தேடுதல் நடக்குது. அதுல கூட சமீபத்துல ஒரு 2 பாடியை எடுத்திருக்கிறாங்க ஒரு 2 நாள்ல. ஸோ அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடி 2 பாடின்னு எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல இடையில ஒரு தடவை பாலஸ்தீனியர்களினுடைய பாடி கிடைச்சது, இது இஸ்ரேல் பாடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணது நடந்தது. அது நம்ம போன முறை பேசும்போது பேசியிருக்கணும். ஸோ ஹியூமனிடேரியன் எய்டை கொடுக்கறது ஸ்டாப் பண்றது இன்டென்ஷனே இனப்படுகொலை. அப்போ ஹியூமனிடேரியன் எய்டை கொடுத்தா எப்படி இனப்படுகொலையினோட நோக்கம் பூர்த்தி ஆகும். ஸோ அதனால அதெல்லாம் பெருசா எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு கேரண்டாரா இருக்கிறவங்களையும் எதுவும் கேட்க போறது கிடையாது. ஸோ இது எல்லாமே அவனுங்களா உருவாக்குனது. ஒட்டுமொத்தமா இன்றைய தேவை கருதி, சர்வதேச அழுத்தம் கருதி, மக்களினுடைய மனநிலை கருதி தான் இந்த சீஸ்ஃபயரை அவனுங்க கொண்டு வந்தானுங்களே தவிர, மனிதாபிமான அடிப்படையிலையோ இல்ல போர்ல வெற்றி அடைஞ்சிட்டோங்கிற அடிப்படையிலயோ அவனுங்க கொண்டு வரல. எதுவுமே நடக்கல. ஆனா இடையில ஸ்டாப் பண்ணிருக்கிறானுங்கன்னாக்க சர்வதேச அழுத்தம், மக்கள் மத்தியில ஏற்பட்ட கோவங்கள் இதெல்லாம் ஒரு அக்குமுலேட் ஆகி ரொம்ப டேஞ்சரஸ் ஜோனுக்கு போனதுனாலதான் இதை ஸ்டாப் பண்ணிருக்கிறானுங்க. அது தற்காலிகமான ஸ்டாப் தான்.
இது எப்ப வேணாலும் திரும்ப வந்து வெடிக்கும். அது இப்போ காசாக்குள்ள வெடிக்குமா, லெபனான்குள்ள வெடிக்குமா அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து வேறுபட்டு நிக்குதே தவிர, மத்தபடி இவனுங்களுடைய வழக்கமான இனப்படுகொலை நோக்கம், இனப்படுகொலை திட்டங்கிறது எந்த வகையிலயும் ஸ்டாப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவா தான் இருக்குது. ஸோ இதற்கு இடையில வந்து அ லெபனான்குள்ள தாக்குதல் வந்து தீவிரமா இருக்குது. குறிப்பா வந்து லெபனானுடைய ரெசிஸ்டன்ஸ் அமைப்பான ஹெஸ்புல்லா வந்து நேற்று முன்தினம் ஒரு ஓப்பன் லெட்டர் வந்து குடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய கவர்ன்மென்ட்டுக்கும், குறிப்பா வந்து பிரசிடென்ட் ஜோசப் அவோனுக்கும், அ பார்லிமென்டரி ஸ்பீக்கர் நபிபேரி, பிரைம் மினிஸ்டர் நவாஸ் சலாம் 3 பேருக்கும் அவங்க வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்திருக்கிறாங்க. ஓப்பன் லெட்டரு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆ ஏற்கனவே வந்து ஒரு சீஸ்ஃபயர வந்து நீங்க 1701ங்கிற யுனைட்டட் நேஷன்ஸினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்றேங்கிறது தான் கடந்த சீஸ்ஃபயரினுடைய அடிநாதம். அத பேஸ் பண்ணி ஒரு சீஸ்ஃபயர் ப்ரொபோசல குடுத்து, அத வந்து ஒத்துக்கிட்டு நம்ம சைட்ல இருந்து எல்லாத்தையுமே நிறுத்திட்டோம். ஆனா, அவங்க இதுவரைக்கும் வந்து 7000 வயலேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து தாக்குதல வந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சீஸ்ஃபயர பொறுத்தளவுல 1701ங்கிற அந்த சீஸ்ஃபயர் டாக்குமெண்ட்ட பொறுத்தளவுல, அந்த ஃப்ரேம்வொர்க்ல தான் வந்து அவங்க சீஸ்ஃபயர கொண்டு வந்தது. அத பொறுத்தளவுல லிட்டானி ரிவருக்கு தெற்கு பக்கம் வந்து ஹெஸ்புல்லா இருக்கக்கூடாதுங்கிறது தான் அதுல இருக்கிற டீலு. அது வந்து ஒரு நோ ஃபயர் ஜோனா இருக்கணும். அதேபோல ஒரு பஃபர் ஜோனா கிரியேட் ஆகணுங்கிறது தான் நோக்கம். இஸ்ரேலும் வரக்கூடாது. இஸ்ரேலும் வயலேட் பண்ணக்கூடாது. ஹெஸ்புல்லாவும் அந்த பக்கத்துல வந்து ஆயுதங்கள வச்சுக்க கூடாது. ஹெஸ்புல்லா வந்து அங்க போக்கூடாதுங்கிறது தான் அதுல இருந்தது. ஸோ அததான் வந்து இந்த சீஸ்ஃபயர்ல அவங்க அவங்க அடிப்படையா சொன்னது. லிட்டானி ரிவருக்கு தெற்கு பக்கத்துல ஹெஸ்புல்லா இருக்கக்கூடாது. வெளியேறணுங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். அததான் வந்து லெபனான் அரசாங்கமும் ஒத்துக்கிட்டு வெளியேறுனுச்சு. இந்த சீஸ்ஃபயர்ல ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டுச்சு. இப்ப என்ன புது டிமாண்ட் வைக்கிறானுங்கன்னா, இது எல்லாமே வந்து அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து உருவாக்குன ஒரு 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 நாசகரமான திட்டம். ஏன்னா இது இது வந்து எப்படின்னா, சீஸ்ஃபயர்ல வந்து அக்ரி பண்ணது வந்து லிட்டானி ரிவருக்கு தெற்கு பக்கம் ஹெஸ்புல்லா வரக்கூடாதுங்கிறது தான். ஹெஸ்புல்லாவுடைய ஆர்ம் பத்தின எந்த விஷயமும் அதுல கிடையாது. ஹெஸ்புல்லா வந்து டிஸார்ம் பண்றேங்கிறதெல்லாம் வந்து அந்த சீஸ்ஃபயர் அக்ரீமெண்ட்ல கிடையாது. திடீர்னு வந்து ஹிஸ்புல்லா வந்து டிசார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அமெரிக்கன் அன்வாய வச்சுக்கிட்டு அமெரிக்கா தான் வந்து இத புஷ் பண்ணது. அது இப்ப சவுதி போன்ற நாடுகள வச்சுக்கிட்டு அவனுங்க அழுத்தம் குடுத்து, அரசாங்கத்துக்கு அழுத்தம் குடுத்து டிசார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அழுத்தம் குடுத்தானுங்க. இப்ப அதையே எக்ஸ்கியூஸா எடுத்துக்கிட்டு இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா, ஹிஸ்புல்லா வந்து டிசார்ம் பண்ணலன்னா, நவம்பர் மாசம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் குடுத்துருக்காங்க. கவர்ன்மெண்ட் வந்து டிசார்ம் பண்ணலன்னா, நான் டிசார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது வந்து அந்த சீஸ்ஃபயர் அக்ரீமெண்ட்ல கிடையாது. ஒப்பந்தத்துல கிடையவே கிடையாது. ஹெஸ்புல்லாவ டிசார்ம் பண்ணுவாங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அதுல. லிட்டானி ரிவருக்கு தெற்கு பக்கம் ஹெஸ்புல்லா வரக்கூடாதுங்கிறது மட்டும் தான் பேச்சு. ஹெஸ்புல்லாவோட ஆயுதங்கள் லிட்டானி ரிவருக்கு தெற்கு பக்கம் இருக்கிறத ரிமூவ் பண்றதுங்கிறது தான் பேச்சு. இப்ப அத எல்லாத்தையுமே கடந்து புது ஒரு டிமாண்ட விதிச்சு, அதையே ப்ரீகர்சரா வச்சு இப்ப தாக்குதல வந்து ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப இத தான் வந்து ஹெஸ்புல்லா என்ன சொல்லுது, இது கம்ப்ளீட் வயலேஷன். நீங்க சொன்னதுல எந்த விஷயத்தையும் வந்து இஸ்ரேல் மதிக்கல. கம்ப்ளீட் அக்ரஷன்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. 7000 தடவ வந்து வயலேட் பண்ணிருக்கு. நெனச்ச நேரமெல்லாம் வந்து யார வேணாலும் தாக்குது. ஹெஸ்புல்லாவ மட்டும் கிடையாது. சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிவிலியன் கம்பெனிஸு, ஹெவி மெஷினரீஸு, அரசாங்கத்தினுடைய அலுவலர்கள் உட்பட எல்லாரையுமே வந்து கொலை பண்ணுது. இதற்கு மேல வந்து நீங்க சீஸ்ஃபயர எக்ஸ்டெண்ட் பண்றது மட்டும் இல்ல, மீண்டும் வந்து நெகோசியேஷனுக்கு சைனிஸ்ட் என்டிட்டி கூட போறதுங்கிறத நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி இதுக்கு மேல வந்து நீங்க அ எதிர்த்து தான் வந்து முடிவெடுக்கணுமே தவிர, அமெரிக்கா சொல்றத கேட்டுக்கிட்டு போனீங்கன்னா, அமெரிக்கா வந்து இதுவரைக்கும் நமக்கு எதுவுமே பண்ணல. எந்த உத்தரவாதத்தையும் அது வந்து பூர்த்தி பண்ணல. அப்ப எதுவுமே பண்ணாதவங்கள்ட்ட அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு எங்கள டிஸ்ஆர்ம் பண்றேங்கிறத இடத்துக்கு வந்து நீங்க நகர்ந்தீங்க. அத எல்லாத்தையும் கைவிட்டுட்டு, நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து லெபனான் ராணுவமும், ஹெஸ்புல்லா
ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் எனிமியை வந்து எதிர்த்து நிக்கிறத தவிர நமக்கு வேற எந்த வழியும் கிடையாது. அதற்கான யூனிட்டி நடவடிக்கைகளை வந்து நம்ம ஆரம்பிக்கணும். யூனிஃபைடு ஃப்ரண்டா வந்து நம்ம இயங்கணும் அப்படிங்கிறது தான் ஹிஸ்புல்லா கொடுத்திருந்த அறிக்கை. ஸோ இது சொன்ன உடனே இம்மீடியட்டா இஸ்ரேல் வந்து கடுமையான தாக்குதல்களை லெபனான் முழுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப பல இடங்களை வந்து எவாக்குவேட் பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. அதுல 2 இடங்கள் வந்து ஆர்மி போஸ்ட் இருக்கக்கூடிய இடங்கள். ஆர்மி வந்து லெபனான் ஆர்மி அதுலேருந்து நாங்க எவாக்குவேட் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து தாக்குதல் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. அது நிறுத்தினது மட்டும் இல்ல, இன்றைய தினத்தை பொறுத்தளவுல பல அசாசினேஷன்ஸ் வந்து நடத்தி இருக்குது. ட்ரோன் தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள்னு சொல்லிட்டு பல தாக்குதல்கள் நடத்தி பல பேரை வந்து இன்னைக்கு கொலை பண்ணியிருக்குது. ஸோ இந்த போரினுடைய தீவிரம் வந்து ரொம்ப உக்கிரமா போக ஆரம்பிச்சிருக்கு. ஹெஸ்புல்லா வந்து மீண்டும் தன்னை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி வலுப்பெறதுக்கு முன்னாடி தாக்குதல் நடத்தணுங்கிறத இஸ்ரேல் வந்து திட்டமா வச்சிருக்கிறதா இஸ்ரேலிய பத்திரிகைகள் வந்து எழுதுறாங்க. இதற்கு அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா கடந்த தாக்குதல்கள் குறிப்பா வந்து இந்த கடந்த ஒரு 2-3 நாட்கள்ல நடந்த தாக்குதல்கள்ல முழுக்க முழுக்க அமெரிக்கன் மிலிட்டரி கமாண்டர்ஸ் நார்தர்ன் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து மிலிட்டரி கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்க தான் வந்து இதை மேற்பார்வை பண்ணதா இஸ்ரேலிய பத்திரிகையே வந்து எழுதுது. இஸ்ரேல் சொன்னதா. ஸோ அப்படின்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த தாக்குதல்களை வந்து ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கிறானுங்க. இப்ப இதற்கு இடையில பீட் ஹெக்ஸத் அமெரிக்காவினுடைய மினிஸ்டர் ஆஃப் வார், செக்ரட்டரி ஆஃப் வார் பீட் ஹெக்ஸத் வந்து ஈராக்கி டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட போன்ல பேசும்போது சொன்னதா ஈராக்கி டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்து நடத்த போற போர்ல பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் வந்து எந்த வகையிலையும் உள்ளுக்கு வரக்கூடாது. அதை நான் எச்சரிக்கையா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணதா சொல்றாரு. அப்படின்னா அடுத்த தாக்குதலுக்கு தயாராயிட்டானுங்கிறது கிளியரா தெரியுது. ஹிஸ்புல்லாவை தான் டார்கெட் பண்ணியிருக்கிறானுங்க. இது கூடவே இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. ஹெஸ்புல்லா வந்து எப்படி டார்கெட் பண்ணி அடிக்க போறானுங்கிறதுக்கான இன்னொரு சகிம்சையா சிரியா மீது விதிக்கப்பட்டிருந்த தடைய கம்ப்ளீட்டா வித்ட்ரா பண்ணியிருக்கிறானுங்க அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து. அப்போ யுனைடெட் நேஷன்ஸினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலும் அந்த தடையை வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கு. இது மூன்றும் சமீபத்துல ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கு. எல்லாரும் டக்கு டக்குன்னு சிரியாவுக்கு இப்போ விதிக்கப்பட்டிருந்த தடையை பூரா வந்து நீக்கிறானுங்க. அப்போ சிரியா வந்து இதுக்கு தயார்படுத்தி இருக்கிறானுங்க, தீவிரவாதிகளை இதற்கு தயார்படுத்தி இருக்கிறானுங்க இந்த தாக்குதலுக்கு. கிளியரா தெரியுது. அப்ப இந்த முறை நடக்க போற தாக்குதல்ங்கிறது வெறும் இஸ்ரேலினுடைய தாக்குதல் மட்டும் இல்ல. இஸ்ரேல் வந்து ஏர் பம்பார்ட்மெண்ட் பண்ணும். எங்கெங்கெல்லாம் வந்து அசாசினேஷன்ஸ் பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் அசாசினேஷன்ஸ் பண்ணணும். இந்த தீவிரவாதிகள், ஐசிஸ் தீவிரவாதிகள், இன்டர்நேஷனல் மெர்சனரி குரூப்பு சிரியாக்குள்ள இன்னைக்கு சேஃப் வேணா வந்து யூஸ் பண்ற இந்த குரூப்பு நேரடியான கிரவுண்ட் இன்வேஷன்ல ஈடுபட போறாங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. இது வந்து ஐ திங்க் வந்து சர்வதேச ஊடகங்களோ இல்ல சர்வதேச அனலிஸ்டோ இது வரைக்கும் பேசல. ஆனா முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்னவா இருக்குன்னா, சிரியா மீது விதிக்கப்பட்டிருந்த தடைகள் நீக்கப்படுறதும், இந்த அச்சுறுத்தல்கள் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக வர்றதும் சமகாலத்துல நடக்குது. ஸோ அதனால கண்டிப்பா சிரியாவில் இருக்கிற தீவிரவாதிகளும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதலை கூடிய விரைவில் ஆரம்பிக்க போறாங்க. அதே நேரத்துல ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவா யமன் அன்சரல் அமைப்பும் தன்னுடைய தாக்குதல்களை ஆரம்பிக்கும். ஈரானும் நேரடியா அந்த போர்ல வந்து தலையிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து மீண்டும் வந்து இது ஒரு மிகப்பெரிய போரா உருமாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு. அது எப்ப நடக்குங்கிறது மட்டும்தான் இப்ப கிளியரா தெரியலையே தவிர, ஆனா கூடிய விரைவில் 1 வாரமோ 2 வாரத்துக்குள்ளேயோ இந்த போர் வந்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.
ஸோ அப்ப தொடக்கத்திலேயே சொல்லியிருந்த மாரி, இப்ப ஈரான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருக்குது. ஆக்ஸிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் உடைய வாழ்வாசவா தான் இந்த இது அப்படின்னு ஏற்கனவே நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு தடவ கூட சொல்லியிருந்தீங்க அத. இத விடாது எப்படியும் ஆக்ஸிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் விடாது. அவங்களுடைய இருப்புக்கே கேள்விக்குறியாகும்போது, கண்டிப்பா அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜா இறங்க தான் செய்வாங்க. அதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்கன்னு நீங்க கிட்டத்தட்ட 1 வருஷமாவே சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன் ஹெஸ்புல்லா அமைதியா இருக்கு அப்படின்னு பல தோழர்கள் கேட்டப்போ, இந்த நாளுக்காக தான் நீங்க அப்பவே சொல்லிட்டே இருந்தீங்க. அந்த இடத்துக்கு தான் நோக்கி நம்ம வந்திருக்கோம்னு நெனைக்கிறேன். இதிலேயே அப்படியே வந்து நானு இத பேசணும்னு நெனைக்கிறேன். அ உக்ரைன், ரஷ்யா விஷயம் வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நடந்த ஒரு தாக்குதல்ல அ போல்டாவா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அந்த ட்ரெயின் வந்து ஜங்ஷன் அதாவது வந்து ட்ரெயின் கடைசியா ஒரு இடத்துல வந்து நிக்கும். அந்த இடத்துல வந்து இன்ஜின் சேஞ்ச் பண்றதுக்குலாம் ஒரு இடம் இருக்கும். அத லொக்கோமோட்டிவ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்தியிருக்குது ரஷ்யா. அது கிட்டத்தட்ட ஒரு 28 ட்ரோன் வச்சு தாக்குதல் நடத்தியிருக்கு. கடுமையான தாக்குதல். பல ட்ரெயின் இன்ஜின்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய தாக்குதலு. அதேபோல பல தகவல்கள் அங்கேருந்து வருது. அ ஸோ அத கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும்னு நெனைக்கிறேன். அ ர ரஷ்யா, உக்ரைன் விஷயத்த. இப்போ இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் மீதான தாக்குதல் வந்து முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ட்ரெயின்கள் தான் லாஜிஸ்டிக் சப்போர்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட் லைனுக்கு வழங்குது. இப்ப இந்த ட்ரெயின்கள் மூலமா தான் வந்து ஆயுதங்களும், உணவும் இந்த வீரர்களுக்கு வழங்கப்படுது. அதன் மூலமா தான் போர் வந்து தொடர்ந்து நடக்குது. இப்போ கடந்த 1 வாரம், 1 1/2 வாரத்துல, 2 வாரம்னு கூட சொல்லலாம். 2 வாரத்துல 2 மிக முக்கியமான நகரங்கள் வந்து ரஷ்யாவால சுத்தி வளைக்கப்பட்டிருக்கு. ரஷ்ய படைகள் வந்து சுத்தி வளைச்சிருக்கிறாங்க. அதுல பொக்ரோவ்ஸ்க்ன்னு நம்ம ஏற்கனவே ஒரு நகரத்த பத்தி பேசியிருந்தோம். பொக்ரோவ்ஸ்க் நகரம் சுத்தி வளைக்கப்பட்டிருக்கு. அதுல 5500 யுக்ரேனிய வீரர்கள் வந்து சிக்கியிருக்கிறாங்க, அந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையில. 5500 பேர் சிக்கியிருக்கிறதா ஆ ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து அறிவிச்சிருக்கு. அதேபோல கூப்பியான்ஸ்க்ங்கிற ஒரு நகரம். அதுவும் மிக முக்கியமான நகரம். அந்த நகரமும் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு 5000 பேர் வந்து சிக்கியிருக்கிறதா சொல்றாங்க. அந்த 5000 10,500 பேரு கிட்டத்தட்ட 10,500 வீரர்கள் வந்து யுக்ரைனுடைய வீரர்கள் வந்து சிக்கியிருக்கிறாங்க. 2மே டான்பாஸ் பகுதியில இருக்கக்கூடிய நகரங்கள். குறிப்பா வந்து டொனஸ்க் மாகாணத்துல இருக்கக்கூடிய நகரங்கள். இப்போ இந்த நகரங்கள் வந்து சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு. இதுல ஸ்ட்ராடஜிக் இம்பார்ட்டன்டான நகரம்னா பொக்ரோவ்ஸ்க். குபியான்ஸ்க்கும் முக்கியமான நகரம். ஆனா பொக்ரோவ்ஸ்க் வந்து ரொம்ப முக்கியமான நகரம். ஏன்னா பொக்ரோவ்ஸ்கினுடைய இட அமைவுங்கிறது ரொம்ப முக்கியமான நகரம். அது லாஜிஸ்டிக்லி ரொம்ப முக்கியமான நகரம். அந்த போர பொறுத்தளவுல. அதனை கடந்து 2 நகரங்கள் டான்பாஸ் பகுதியில இருக்கக்கூடிய நகரங்கள் வந்து இந்த நகரத்தின் வழியா தான் போகணும். இப்போ இந்த நகரத்த வந்து சுத்தி வளைச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த 2 நகரங்கள் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. யுக்ரேனிய ஆட்கள் வந்து அங்க போக முடியாத அளவுக்கு துண்டிக்கப்பட்டிருக்கு. இப்போ பொக்ரோவ்ஸ்க் நகரத்துல ட்ரெயின் சர்வீஸு நேற்று முன்தினம் வந்து நிறுத்தப்பட்டுருச்சு. பொக்ரோவ்ஸ்க் நகரம் வழியா போகக்கூடிய ட்ரெயின் சர்வீஸ் நிறுத்தப்பட்டுருச்சு. அப்ப லாஜிஸ்டிக்ஸ் வந்து உள்ளுக்கு போக முடியல. வீரர்களுக்கான உணவு போக முடியல. ஆயுதங்கள் தொடர்ந்து வந்து போக முடியல. ஆயுதங்கள் பூரா வந்து இழந்துட்டாங்க. இருந்த ஆயுதங்கள், கையிருப்பு ஆயுதங்கள் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. லைட் வெப்பன்ஸ் மட்டும் தான் இப்ப அவங்கள்ட்ட இருக்கு. உணவு இல்லாம கிடந்த ஒரு 10 நாளா வந்து உணவு இல்லாம அங்க சிக்கியிருக்கிறாங்க. அவங்கலாம் தப்பிச்சு போறதுக்கான வழி இல்ல. புட்டின் வந்து இந்த நகரம் சுற்றி வளைக்கப்பட்ட உடனே, புட்டின் வந்து பொக்ரோஸ் நகரத்துக்கு போயிருந்தாரு. அதேபோல சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் அ கெராசிமாவும் போயிருந்தாரு. கெராசிமாவ் போயிட்டு 2 பேருமே வந்து சேர்ந்து அ அறிக்கை விட்டிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொன்னதுன்னா, 3 நாள் டைம் குடுத்திருந்தாங்க. இந்த 3 நாள்ல யுக்ரேனிய வீரர்கள் வெளியேறி போயிடலாம். அது தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்பு வந்து 3 நாளுக்குள்ள நீங்க முடிஞ்சதுன்னா கிளம்பி போயிடுங்க. அதற்கான கிரேஸ் பீரியடா 3 நாள் டைம் சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த 3 நாள் போக தவறுனா, அதுக்கப்புறம் நீங்க வெளியேற முடியாது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருந்தது. இப்ப என்னன்னா, பின்வாங்கும் நடவடிக்கைகள பண்ணியிருக்கணும் பொலிட்டிக்கல் தலைமை. ஏன்னா வந்து இதுக்கு மேல வந்து அங்க இருந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்ல. உயிரிழப்புகள சந்திக்கணும். இல்லன்னா போர் கைதிகளா சிக்கிறத தவிர வேற வழி கிடையாது. அப்ப ரீட்ரீட் பண்ணியிருக்கணும்.
ஆனா பொலிட்டிக்கல் ரீசன்னால ஜெலன்ஸ்கி அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டாரு. பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்ப இந்த வீரர்கள் வந்து சிக்குனவங்க இப்ப வெளியேற முடியல. 10 நாளா உணவு இல்லாம இருக்கிறாங்க. ஆயுதங்கள் கிடையாது. இப்ப கம்ப்ளீட்டா கிளீன் அப் வேலைய தான் வந்து நடத்த போகுது ரஷ்யா. இப்ப இதுல சிலர் வயதானவர்கள்லாம் வந்து போருக்கு வந்தவங்க சரண்டர் ஆயிருக்கிறாங்க ரஷ்ய படைகள்ட்ட. இந்த மிச்சம் இருக்கிறவங்களும் வந்து சரண்டர் ஆகணும், இல்லைன்னா வந்து கொலை செய்யப்படுவாங்க. அதுதான் அல்டிமேட் அவங்களுடைய விதி. இதுல இருந்து தப்பிச்சு போறதுக்கான வழி இல்ல. அதே போல குப்பியான்ஸ்க் நகரத்திலயும் இதே நிலவரம் தான். இப்ப இந்த 2 நகரத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்த நகரங்கள் வந்து லீமான்ங்கிற ஒரு நகரம் வந்து கிட்டத்தட்ட இதே கண்டிஷன்ல இருக்கு. அப்போ இந்த பகுதி முழுக்க இருக்கக்கூடிய நகரங்கள் எந்தெந்த பகுதிகள்ல எல்லாம் சண்டை நடந்துகிட்டு இருக்கோ, இந்த டினிப்பர் ரிவர் பக்கத்துல இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட விழ்ற நிலையில இருக்கு. யுக்ரைனிய ஆர்மி வந்து எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலையில சிக்கியிருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் இந்த லாஜிஸ்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின் ஸ்டேஷன் மீது தாக்குதல் நடக்குது. அப்ப ட்ரெயின்கள் மூலமா தான் ஆயுதங்கள் வரணும். ஆயுதங்கள தடுத்து நிறுத்தணும்னா ட்ரெயின்கள தாக்கணும். இப்போ அதற்காக நடத்தப்படுற தாக்குதல் தான் அது. ஸோ இந்த சமவேளையில பொக்ரோஸ் நகரத்துக்கு அ ஒரு ஹெலிகாப்டர் மூலமா ரெஸ்கியூ ஆப்பரேஷன்ல ஈடுபட்ட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ், அதாவது யுக்ரைனுடைய ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் அ வீரர்கள் உள்ளுக்கு நுழைஞ்சு ஹெலிகாப்டர் மூலமா உள்ளுக்கு வந்து இறங்கியிருக்கிறாங்க. அப்போ இறங்குனது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்த ரஷ்யா உடனடியான தாக்குதல் நடவடிக்கைய ஆரம்பிச்சு, அங்க இறங்குனவங்க எல்லாரையும் வந்து வீழ்த்திருச்சு. இது 2 நாளுக்கு அப்புறம் மீண்டும் வந்து அதே முயற்சி மறுபடியும் வேற ஒரு இடத்துல இதே பொக்ரோவ்ஸ்க் நகரத்துல எடுக்கப்பட்டுச்சு. அதுவும் கம்ப்ளீட் ஃபெயிலியர். அப்பயும் வந்து கம்ப்ளீட்டா அவங்க ட்ரோன் மூலமான தாக்குதல்ல வீழ்த்திட்டாங்க. அந்த ஹெலிகாப்டர்ல வந்தவங்களையும். இப்ப 2 முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அப்ப இது யார மீட்கிறதுக்கான முயற்சி இங்க நடந்தது? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெரிய கேள்வியா இருக்கு. இப்ப இந்த அளவுக்கு முக்கியத்துவமான நபர் யார் உள்ளுக்கு இருக்கிறா? அப்படிங்கிறது தான் இப்ப தெரியல. அநேகமா யுக்ரேனியர்கள காப்பாத்துறதுக்கான முயற்சி இவ்வளவு தீவிரமா நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப யுக்ரேனியர்கள காப்பாத்துறதுக்காக வரல. அப்ப வேற யாரோ சிக்கியிருக்கிறா. உள்ளுக்கு சிக்கியிருக்கிறது அநேகமா அமெரிக்கன் மிலிட்டரி அட்வைசர்ஸா இருக்கணும். இல்லன்னா நேட்டோவினுடைய முக்கிய மிலிட்டரி அட்வைசர்ஸ் வந்து இப்ப பொக்ரோவ்ஸ்க் நகரத்துல சிக்கியிருக்கிறாய்ங்க. இப்ப அவங்க சாவாங்க, இல்லன்னா ரஷ்யாவினால கைது செய்யப்படுவாங்க. இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அந்த மிலிட்டரி அட்வைசர் முக்கிய நபர் வந்து உள்ளுக்கு சிக்கியிருக்கிறாரு. ஒரு நபரோ, பலரோ வந்து சிக்கியிருக்கிறாங்க. அவங்கள மீட்கிறதுக்கான 2 முயற்சிகள் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. இனிமே மீட்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா, அந்த முயற்சி வந்து எடுத்தாலும் தோல்விய தான் அடையும். ஏன்னா, இவங்களால போகவே முடியாது. கம்ப்ளீட்டா சுற்றி வளைச்சுட்டாங்க. இதுக்கு மேல விழுந்து போகணும்னாக்க க க ஆறு ஓடுது. ஆத்துல விழுந்து தப்பிச்சு தான் போகணும். அதற்கான வாய்ப்பும் வந்து இப்ப கிடையாது. அப்போ சுற்றி வளைக்கப்பட்டுட்டாங்க. அவங்க விதி வந்து இனிமே ரஷ்யாவினுடைய கையில தான் இருக்கு. ஸோ இந்த போர் வந்து தீவிரமடைஞ்சு ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல வந்து யுக்ரைன தள்ளி இருக்குது. யுக்ரைனியன் லீடர்ஷிப் இன்னும் வந்து நம்மளால வெற்றி அடைய முடியும்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்ததுன்னா, இன்னும் பல உயிரிழப்புகள சந்திக்கிறது மட்டும் இல்ல, இந்த நாட்டையே வந்து இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். அத நோக்கி தான் யுக்ரேனிய அரசாங்கம், அமெரிக்கா, மேற்குலக நாடுகளினுடைய தூண்டுதலின் பேர்ல சூசைட் முயற்சியில இப்ப ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இதற்கு இடையில நேட்டோவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஜெனரல் ரூட்டோ, மார்க் ரூட்டோ. மார்க் ரூட்டோ வந்து பேசியிருக்கிறாரு. ரஷ்யாவுக்கு எதிரான போருக்கு தயார் நிலையில இருக்கேன். தயாரிப்பு நடவடிக்கைகள்ல ஈடுபடணும். எப்ப வேணாலும் ரஷ்யாவுக்கு எதிரான போர் வந்து ஆரம்பிக்கும்னு சொல்றாரு. ஸோ இவங்க வந்து விடுற மாரி தெரியல. ரஷ்யா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அவங்கள வந்து அவங்களுடைய ரிசோர்ஸஸ வந்து காலி பண்ணணும். அவங்களுடைய மிலிட்டரிய வந்து சின்னாபின்னப்படுத்தணுங்கிறத மட்டுமே நோக்கமா வச்சு இந்த போர வந்து அவங்க நடத்துறாங்க. இதுல யுக்ரேனியர்கள் கடைசி யுக்ரேனியர்கள் இருக்கிற வரைக்கும் வந்து அவங்க போரை நடத்துவங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறாங்க.
இதுல பெரிய கொடூரம் என்னன்னா, யுக்ரைன்ல வீரர்களே இல்ல. சமீபத்துல ஏஞ்சலினா ஜூலி வந்து ஒரு பெரிய நாடகமா நடத்தி, யுக்ரைன்ல வந்து யுக்ரைன விசிட் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அவங்க வந்த காரினுடைய டிரைவர வந்து அரெஸ்ட் பண்ணி மிலிட்டரிக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப ஃப்ரண்ட் லைன்ல அனுப்பி அந்த ஆளு இருக்கிறானா என்னன்னு தெரியல. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் ஆயுதம் தாங்கி ஃப்ரண்ட் லைன்ல சண்டை போடுறதுக்கு கட்டாயப்படுத்தி அனுப்பப்படுறாங்க. அந்த அளவுக்கு நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்குது யுக்ரைனை பொறுத்தளவுல. ஆனா பொலிட்டிக்கல் எலைட்டு, குறிப்பா வந்து சர்வாதிகாரியா இன்னைக்கு இருக்கக்கூடிய விளாடிமிர் ஜெலன்ஸ்கி விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. தன்னுடைய தோல்வியை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. கடைசி யுக்ரேனியன் சாகர வரைக்கும் தன்னுடைய போரை வந்து நான் விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் இப்ப அவன் சொல்றது. இப்ப அவன் மேற்கத்திய நாடுகள் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலையில இருக்கிறான். அதே மாதிரி இந்த நியோநாசி குழுக்களுக்கு அஞ்சு இந்த போரை வந்து அவன் காம்ப்ரமைஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு விரும்பவே இல்லை. இது வந்து கொடூரமான விளைவுகளை யுக்ரேனிய மக்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு. தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லாத இடத்துக்கு போயிருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து ரஷ்யாவுக்கு வேற வழியே கிடையாது. இந்த 5000 சுற்றம் பேர் வந்து உங்க பொக்ரோஸ்க் நகரத்துல சிக்கியிருக்கிறானுங்க. அதே போல கூப்பியான்ஸ் நகரத்துல ஒரு 5000 பேர் சிக்கியிருக்கிறானுங்க. ஸோ இவனுங்க எல்லாம் வந்து மிட் கிரைண்டர்ல வந்து அரைக்கிற மாதிரி போட்டு இவனுங்களை அரைக்கிறது தவிர வேற வழி கிடையாது. இல்லைன்னா வந்து பிரிசனர் ஆஃப் வாரா தான் போய் சிக்குவானுங்க. ஸோ அந்த அளவுக்கு யுக்ரைனிய ராணுவம் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கு. மேற்கத்திய தரப்புகிட்ட இதுக்கப்புறம் ஆயுதம் கொடுக்கறதுக்கு எதுவும் கிடையாது. சமீபத்துல வந்த தகவல் என்னன்னா, அஜாக்ஸ்ங்கிற ஒரு ஆர்ம்டு ஆர்ம்டு ஏபிசி டைப்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு டேங்க், அந்த டேங்க பிரிட்டன் வந்து அனுப்புறதா சொல்றாங்க. பிரிட்டனுடைய லெப்பர்ட் டேங்க் ஏற்கனவே அனுப்புனாங்க. பிராட்லியே லெப்பர்ட் டேங்க்னு நினைக்கிறேன். லெப்பர்ட் டேங்க் அது கடைசியா ஒண்ணுமே பண்ண முடியல. இருந்த டேங்க் எல்லாத்தையும் வந்து ரஷ்யா அழிச்சிருச்சு. இப்போ பழைய மாடலா இருக்கக்கூடிய அஜாக்ஸ்ங்கிற அந்த டேங்கை வந்து அனுப்புறதா சொல்றாங்க. இது ஏற்கனவே ஒட்டவே முடியாத அளவுக்கு டீகமிஷன் பண்ண ஒரு வெஹிக்கிள்னு சொல்றாங்க. ஸோ அதான் அனுப்புறதுக்கு அவனுங்கள்ட்ட இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா நேட்டோ வந்து தன்னுடைய வெப்பன்களை வந்து எல்லாத்தையுமே யுக்ரைன் போர்ல இழந்திருக்குது. கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய ஸ்டாக் பைல்ல பெருமளவுக்கு யுக்ரைன் போர்ல இழக்கப்பட்டிருக்கு. அதே போல இஸ்ரேலை காப்பாத்துறதுக்காக அமெரிக்க தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட வானெதிர்ப்பு சாதனங்கள், ஏவுகணை எதிர்ப்பு சாதனங்கள் வந்து பெருமளவுக்கு வீணாக்கப்பட்டிருக்கு. ஸோ அமெரிக்க தரப்புகிட்டயும் ஆயுதங்கள் பெருமளவுக்கு கிடையாது இப்போ. நேட்டோ தரப்புகிட்ட ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு இவனுங்க என்ன நினைச்சு வந்து ரஷ்யாவை வந்து டிப்ளீட் பண்ணணும், ரஷ்யா வந்து ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ரஷ்யா வந்து மிலிட்டரிலி வீக்கன் பண்ணணும், சப்ஜுகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தானுங்களோ, கடைசியா மிலிட்டரிலி இவனுங்க அதை என்னென்னலாம் நினைச்சு வந்தானுங்களோ அது எல்லாமே இப்ப இவனுங்களுக்கு நடந்துருச்சு. ரஷ்யா வந்து இவனுங்களை தான் அடிச்சிருக்கே தவிர இவனுங்களால ரஷ்யாவை ஒண்ணுமே பண்ண முடியல. இத்தனைக்கும் வந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இவனுங்க செலவு பண்றானுங்க மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸுக்கு. பல தசாப்தங்களா அந்த செலவை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. ரஷ்யா இதுல வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை தான் வந்து அதனுடைய பட்ஜெட்டா வந்து ஒதுக்குது மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸுக்கு. ஆனாலும் அவனுங்களால வந்து இதை வந்து எதிர்கொள்ள முடியல. ஸோ ப்ராஃபிட் ட்ரிவன் கேபிட்டலிஸ்ட் மாடல்ங்கிறது இதுதான். இதை நோக்கி தான் கிட்டத்தட்ட மற்ற இந்தியா போன்ற நாடுகள் இந்த மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் பிரைவேட் கம்பெனியை நம்பி போறாங்க. ஸோ இது ஒரு ஃபெயில்டு மாடல்ங்கிறது இன்னைக்கு நிரூபணம் ஆயிருக்குது. ப்ராஃபிட் ட்ரிவன் பாதுகாப்பு நிறுவனங்கள்ங்கிறது, பாதுகாப்பு சாதனங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்ங்கிறது ஒரு ஃபெயில்டு ஃப்ரேம் ஒர்க்கு, ஒரு ஃபெயில்டு திட்டம். அந்த திட்டத்தை இந்தியா போன்ற நாடுகள் இன்னைக்கு எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய விளைவுகள் பாரதூரமானதா தான் இருக்க போகுது. ஸோ ஒரு ப்ராஃபிட் ட்ரிவன் எக்கனாமிக் சிஸ்டம்
அதற்கு தேவைப்படுற போர்கள், அதனால் ஏற்படக்கூடிய மனித பேரவலங்கள், அதுல மிக முக்கியமான ஒரு விஷயமா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற இந்த யுக்ரைனிய மக்களினுடைய நிலை. கிட்டத்தட்ட ஸ்லாட்டர் பண்ணப்படுறாங்க ரஷ்யாவினால. ஸோ எல்லாமே அவங்களா இழுத்துக்கிட்டது. எதுவுமே வந்து தானா வரல. ரஷ்யா எதையும் பண்ணல. அவனுங்களே வந்து வாலண்டயரா வந்து இந்த இதுல வந்து சிக்கிட்டானுங்க. இதுலேருந்து வெளியேற முடியாத நிலையில தள்ளப்பட்டிருக்கிறானுங்க. ஓகே, ஓகே தோழர். இதுலயே வந்து நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இதுல ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு தகவல் வந்துச்சு. அத நான் வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் இல்லாம தான் அப்புறமேல் கன்ஃபார்ம் ஆச்சு. என்னன்னா, வெஸ்ட் ஏசியாலேருந்து இதுக்கு மேல தன்னோட இன்ட்ரெஸ்ட்ட வந்து ரஷ்யா குறைச்சுக்கும் அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. அந்த தகவல் வந்த 2 நாள்ல வந்து நீங்க சொன்ன மாரியே சிரியாவுடைய அ அந்த அல் கொய்தா தீவிரவாதி அல் ஜுலானி அந்த டீம் மேல இருக்கக்கூடிய தடைய நீக்கணும்னு சொல்லிட்டு, இதுல அ கொண்டு வர்றாங்க தீர்மானம் செக்யூரிட்டி கவுன்சில்ல. அதுல 14க்கு 0 அப்படின்னு தான் அந்த தீர்மானம் வெற்றி பெறுது. மொத்தமா வந்து 15 நாடுகள் 14க்கு 0 தான் அப்படின்னா, அப்புறம் தான் சொல்றாங்க, சைனா அதுல வந்து இதாகல, சுத்தமாவே கலந்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சைனா கலந்துக்கலன்னா, அப்ப ரஷ்யா வந்து ஓட்டு போட்டிருக்குன்னு அர்த்தம். ரஷ்யா இதுக்கு ஆதரவா தான் ஓட்டு போட்டிருக்கு. ஸோ சம்திங் எதிர்பார்த்து மேற்காசியாலேருந்து டோட்டலா நம்மளோட கவனத்த மாத்தி, இந்த பக்கத்துக்கு போயிறலாம் அப்படின்னு அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்களோன்னு நல்லா தெரியுது. ஏன்னா இந்த கடந்த 2, 3 நாட்கள் அல்லது இந்த 1 வாரத்துல நடக்கக்கூடிய தாக்குதல்ங்கிறது ரொம்ப இன்டென்சிஃபையா நடக்குது. நீங்க சொன்ன மாதிரி அ ஒரு ஏரியாவே சுத்தி வளைச்சு உள்ள இருக்கிற ஆட்கள்லாம் கவர் பண்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் போயிட்டு இருக்குதுன்னு தோணுது. இது பார்க்கும்போதே தெளிவா இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு தகவல் வந்துச்சு. ஒரு செய்தியாளர் சந்திப்புல வந்து ரஷ்ய தரப்புல ஒரு மூத்த அதிகாரி கேட்குறாங்க. வெனிசுவேலாவ எப்படி நீங்க பார்க்க போறீங்க? அங்க இப்படி பிரச்சனை வர்றதுக்கான எல்லா அறிகுறியும் இருக்கே வெனிசுவேலால. அது என்ன பார்க்க போறீங்கன்னா, வெனிசுவேலாவுக்கு என்ன தேவையோ எல்லாமே நாங்க செய்வோம். எதுவும் பாக்கி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வெவ்வேறு சேனல்ஸ்லேருந்து நமக்கு வர்ற தகவல் என்ன அப்படின்னா, அ அவங்க மோஸ்ட்லி வந்து சோவியத் யூ யூ யூனியன்ல யூஸ் பண்ணப்பட்ட பல அ இத ராணுவ தளவாடங்கள யூஸ் பண்ண போறாங்க. வெனிசுவேலா அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல போர் விமானங்களும் வந்து மிக் வகை போர் விமானங்கள் ஏற்கனவே இவங்க குடுத்தது. ரஷ்யா குடுத்தது தான் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜோன் எப்படி இருக்கு? அந்த வெனிசுவேலா ஜோன் எப்படி இருக்கு? ஏன்னா இத வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாரி கொலம்பியாவையும் உள்ள இழுத்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பார்ட் எப்படி இருக்கு? அத பத்தி சொல்லுங்களேன். கொலம்பியா வருமா என்னங்கிறதெல்லாம் தெரியல. ஏன்னா கொலம்பியாங்கிறது நீங்க இன்னும் சொல்லப்போனா, இப்போ வந்திருக்கிற குஸ்தவோ பெட்ரோ வந்து ஒரு இடதுசாரியா இருந்தாலும், எந்த அளவுக்கு வீரியமா அதெல்லாம் வந்து பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. கியூபா வந்து உதவிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கொலம்பியா வந்து நேரடியா பங்கெடுக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இது வெறும் வெனிசுலா சம்மந்தப்பட்டது மட்டும் கிடையாது. இது ஒட்டுமொத்தமா லத்தீன் அமெரிக்க, சவுத் அமெரிக்க நாடுகள் தொடர்பானது. எல்லாரையுமே சப்ஜுகேட் பண்ணுங்கிறதுல தான் இப்ப அவனுங்களுடைய திட்டமே வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இம்பீரியல் திட்டம். ஸோ அதனால இது வெறும் வெனிசுலாவோட ஸ்டாப் ஆக போறதில்ல. ஒரு வேளை வந்து அந்த மாதிரியான ஒரு பேட் சினாரியோ வந்து உருவானுச்சுன்னா கூட வந்து வெனிசுலாவோட இது ஸ்டாப் ஆக போறதில்ல. அதனைத் தொடர்ந்து கொலம்பியா, ஆ பிரேசில் போன்ற நாடுகளும் இதுல அச்சுறுத்தலுக்கு உள்ளாகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, இதுல 3 நாடுகள் வந்து டார்கெட் செய்யப்படுது. ஒண்ணு வெனிசுலா, இன்னொன்னு நிக்கராகுவா, அடுத்து வந்து அ கியூபா. ஏன்னா இது 3 வந்து ஐடியாலஜிக்கலி குறிப்பா சொன்னா மார்க்கோ ரூபியோவுக்கு ரொம்ப வெறுப்புக்குரிய நாடுகள். ஏன்னா வந்து அவனுக்கு கம்யூனிஸ்ட்னாலே புடிக்காது, சோஷலிஸ்ட்னாலே புடிக்காது. ஸோ அவன் ஐடியாலஜிக்கலி ட்ரிவன் பெர்சன். ஸோ அவன பொறுத்தளவுல இந்த 3 நாடுகளினுடைய ஆட்சிகளும் நீக்கப்படணும். ஆ ஆனா இம்பீரியல் அஜெண்டாவ பொறுத்தளவுல வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல எந்த நாடும் அ வேறு நாடுகள் கூட ஆ வர்த்தக உறவுகள் வச்சுக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறானுங்க. வர்த்தக உறவுகள் வச்சுக்கலன்னாக்கா, அதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, அமெரிக்காவுக்கு உன்னுடைய சொத்தெல்லாம் வந்து எழுதி குடுத்துருங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதுதான் இன்டைரக்ட் மீனிங். அமெரிக்கா உன்னுடைய சொத்த வந்து கொலாட்ரலா பயன்படுத்திக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணிப்பானுங்க. வேற எந்த நாடுகளும் பவர்ஃபுல் கண்ட்ரீஸும் உன் கூட வந்து பெரிய வர்த்தக தொடர்புகள வச்சுக்க கூடாது. இப்ப வெனிசுலா கிட்ட
இருக்கிற மிக முக்கியமான சிக்கல் என்னன்னா, வெனிசுலால ஆயில் வந்து நெறைய இருக்கு. உலகத்திலேயே அதிகமான ஆயில் இருக்கக்கூடிய நாடு வெனிசுலா. அதேபோல கோல்ட் ரிசர்வ் அதிகமா இருக்கு. ரேர் எர்த் மினரல்ஸும் நெறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வெல்த்தியான நாடா இருக்குது. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து கொள்ளையடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம, இவங்களுக்கு யாரெல்லாம் எதிரியா இவங்க பார்க்குறானுங்களோ, இம்பீரியலிஸ்ட் வந்து யாரெல்லாம் எதிரியா பார்க்குறானுங்களோ, அவனுங்க கூட நெருக்கமான உறவு வந்து மேற்கொள்ளுது வெனிசுலா. அதுல குறிப்பா வந்து சீனா கூட ஆ பெ பெரு பெரு பெரிய அளவிலான வர்த்தக தொடர்ப வந்து வச்சிருக்குது. அதேபோல ஈரான் கூட பெரிய வர்த்தக தொடர்பு வச்சிருக்குது. ராணுவ தொடர்பையும் வச்சிருக்குது. ரஷ்யா கூட தொடர்பு வச்சிருக்குது. இப்ப இதெல்லாம் வந்து அவனுங்களுக்கு புடிக்காத விஷயங்கள். எல்லாருமே வந்து அவங்களுடைய எதிரி. அவங்க எதிரி கூட வந்து இவங்க தொடர்பு ஏற்படுத்தி, அதன் மூலமா வந்து இந்த எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்ல இருந்து வெளியில வர்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. இதுல இன்னும் பல தகவல்கள் இருக்கு. ஸோ அதுல சில தகவல்கள மட்டும் நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள். ஆனா வர்ற சோர்ஸ் வந்து நம்பத்தகுந்த சோர்ஸ் தான். ஸோ அதனால நம்ம உறுதியா நம்பலாம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, வாக்னர் குரூப் ரஷ்யாவினுடைய பிஎம்சி, அதாவது பிரைவேட் மிலிட்டரி கான்ட்ராக்டர்ஸ். வாக்னர் குரூப் ஏற்கனவே வெனிசுலாக்குள்ள போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதேபோல ரஷ்யாவினுடைய ஆயுத விமானங்கள் வந்து சரக்கு விமானங்கள், ஆ அதுவும் ஐரோப்பிய ஏர் ஸ்பேஸ வந்து தவிர்த்துக்கிட்டு, ஆப்பிரிக்கா வழியா, செனகல், ஆப்பிரிக்கா வழியா போய் சப்ளை பண்ணதா சொல்றாங்க. பலமுறை போனதா சொல்றாங்க. அதேபோல சைனாவினுடைய ஏர்கிராஃப்ட்டும் போய் சப்ளைல வந்து ஈடுபட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஏற்கனவே ஈரான் வந்து பெரிய அளவிலான உதவிகள வந்து வழங்கிட்டு இருக்கு வெனிசுலாவுக்கு. ஸோ போட் அதாவது இதுல கடல்ல போகக்கூடிய ட்ரோன் வந்து ஈரானுடைய ட்ரோன வெனிசுலாவுக்கு குடுத்திருக்குது. இன்னும் முக்கியமான தகவல் என்னன்னாக்க, ஹெஸ்புல்லாவினுடைய வீரர்கள் அந்த இதுதானே ஹெஸ்புல்லாவினுடைய தோழர் மன்னிக்கணும். சொல்லுங்க. அதுக்கு பேர் அதாவது அந்த கப்பல தாக்குதலுக்கு வந்து ஆளில்லா படகுன்னு சொல்லுவாங்க. அது அன்மேன் போட்டுன்னு. அது இங்கேயுமே யூஸ் பண்ணிக்கிட்டு அதுதான் இருக்காங்க. ட்ரோன். அதான் ட்ரோன். அதான். அது இங்கேயுமே யூஸ் பண்றாங்க. கன்டினியூஸா இவங்களுமே அன்சருல்லாம யூஸ் பண்றாங்க. அதுதான் குடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட். அத கண்டிப்பா. குடுத்துக்கிட்டு இருக்கு. ஈரான் குடுத்துக்கிட்டு இருக்கு. அதேபோல ஈரான் என்னென்ன வகையான உதவிகள வந்து பண்ண முடியுமோ, அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா பொருளாதார தடை விதிச்சதுக்கு அப்புறம், அ ஆயில் ரிஃபைனரீஸ் வந்து மெஷினரிலாம் மெஷின்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்க முடியாதனால, வேற எந்த நாட்டில இருந்தும் வாங்க முடியாதனால, ஈரான் தான் வந்து அதெல்லாம் டெவலப் பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கு ரிஃபைனரிய. அதுக்கப்புறம் தான் மீண்டும் வந்து இது ரிஃபைன் பண்ண ஆரம்பிச்சது வெனிசுலா. அதன் மூலமா தான் தன்னுடைய பொருளாதார பிரச்சனைகள வந்து ஓரளவுக்கு அது சால்வ் பண்ண முடிஞ்சது. ஸோ ஈரான் வந்து பெரிய அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கு வெனிசுலாவுக்கு. ஆ இதுல ஹெஸ்புல்லாவினுடைய வீரர்கள் கராக்கஸ்ல ஒரு குறைஞ்சது வந்து ஒரு ஒரு 2000 பேர் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஹெஸ்புல்லாவினுடைய உதவியும் இருக்கிறதா நம்பப்படுது. வேக்னர் குரூப்பு, ஹிஸ்புல்லா இவங்கெல்லாம் வந்து பிரதானமா வந்து எத பாதுகாக்கிறதுக்காக அங்க போயிருக்கிறாங்க அப்படிங்கும்போது தான் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அசாசினேஷன்ஸ் அட்டெம்ப்ட், கூ முயற்சி, அதாவது கிளர்ச்சி நடவடிக்கையின் மூலமா அரசாங்கத்த நீக்கிறதுக்கான முயற்சி, இதெல்லாம் முறியடிக்கணும்னா இந்த படைகள் வந்து அதுக்காக தான் அங்க இருக்கிறாங்கங்கிறது தெரியுது. ஸோ இதுல தான் அமெரிக்கா பல திட்டங்கள வந்து யோசிச்சு, கிரவுண்ட் இன்வேஷன் வரைக்கும் வந்து யோசிச்சிருக்கிறாங்க. ஏர் பொம்பார்ட்மென்ட் பண்றது அடுத்த பிளானு. 3வது டீகாபிட்டேஷன் பிளான். ஸோ அமெரிக்காவும், இஸ்ரேலும் சேர்ந்து தான் ஈரான் மீது டீகாபிட்டேஷன் அட்டாக்க வந்து பண்ணுச்சுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். ஏன்னா இஸ்ரேல் என்னெல்லாம் பண்ணுதோ, அது எல்லாமே வந்து இன்னைக்கு அமெரிக்கா தன்னுடைய திட்டத்துல வச்சிருக்குது. ஆ ஸோ அநேகமா டீகாபிட்டேஷன் பண்றதுக்கான முயற்சி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அத முறியடிக்கிறதுக்கான முயற்சியில தான் வந்து ஹெஸ்புல்லா, வேக்னர் குரூப் இவங்கெல்லாம் வந்து ஈடுபட்டு இருக்கிறதா தெரியுது. சமீபத்துல இதுவரைக்கும் வந்து 16 படகுகள் 16 படகுகள் மீது
அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்குது. பலரும் வந்து உயிரிழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் மீனவர்கள். ஸ்பீட் போட்ல போன மீனவர்கள், மீன் பிடிக்க போனவங்க. அவங்கள தான் கொன்னுட்டு ட்ரக் டிராஃபிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத்தனைக்கும் வெனிசூலாலேருந்து அமெரிக்காவுக்கு உள்ள போற ட்ரக் டிராஃபிக்கிங் வந்து வெறும் 5% அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா பெரும்பாலும் அமெரிக்காக்குள்ள வர்ற ட்ரக் எங்கிருந்து வருதுன்னா, ஈக்வடார் வழியா வருது. ஈக்வடார் வழியாவும், மெக்சிகோ வழியாவும் தான் அதிகமா ட்ரக்கு அமெரிக்காக்குள்ள போறதா சர்வதேச நிறுவனங்களே ஆய்வின் மூலமா சொல்றாங்க. ஸோ அப்போ ட்ரக்குக்கும் இந்த போருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அப்படியே சொல்லப்போனாலும், இப்ப இவங்க எந்த ட்ரக்கு அ இதுல இருந்து வெனிசூலால இருந்து வருதுன்னு சொல்றாங்கன்னா, ஃபென்டனல்ங்கிற ட்ரக் தான் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, சர்வதேச நிறுவனங்களுடைய ஆய்வு பிரகாரம் 5% ஆ ட்ரக் வந்து வெனிசூலால இருந்து உள்ளுக்கு வருது கரீபியன் வழியா. அது வர்றது பெரும்பாலும் இதுலேருந்து வர்றதெல்லாம் கொக்கைன் தான். கொக்கைன் வந்து இப்ப இவங்களுக்கு பிரச்சனையா அவங்க சொல்லல. ஃபென்டனல்ல தான் வந்து பிரச்சனையா சொல்றாங்க. ஆனா ஃபென்டனல் பெரும்பாலும் வர்றது எல்லாமே வந்து மெக்சிகோ பார்டர் வழியா தான் உள்ளுக்கு என்டர் ஆகுறதா சொல்றாங்க. சர்வதேச நிறுவனங்கள், பொதுவான நிறுவனங்கள் நடத்துற ஆய்வுல வர்ற தகவல் தான் இது எல்லாமே. ஸோ அப்ப ட்ரக்குக்கும் இந்த போருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த போரினுடைய அடிப்படை நோக்கம் ரெஜிம் சேஞ்ச் தான். ஈரான்ல எப்படி தாக்குதல் நடத்துனதுக்கான அடிப்படை நோக்கம் அணு ஆயுதம்ங்கிறது பிரச்சனை இல்லையோ, அதே மாரி இங்கேயும் ட்ரக் ஒரு பிரச்சனை கிடையாது. 2லயுமே முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ரெஜிம் சேஞ்ச் ஆப்பரேஷன் தான். ஆட்சிய மாத்தணுங்கிறது தான் நோக்கம். ஸோ இது இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல தீவிரமடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்ப வேணாலும் தீவிரமடையும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ரஷ்யா வந்து அ ஒரு படி மேல போயி ஆர்எஸ்னிக் வெப்பன வந்து நாங்க குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்னும் சொல்றாங்க. ஸோ எல்லா வகையான உதவியும் குடுப்போம். ஆர்எஸ்னிக்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. அப்போ ஆர்எஸ்னிக் ஒரு வேள குடுக்கறதுக்கான முயற்சியில ரஷ்யா ஈடுபடுதுன்னா, இது கிட்டத்தட்ட வந்து 2வது கியூபன் மிசைல் கிரைசிஸ் மாதிரியான ஒரு காலகட்டமா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா, இப்ப அமெரிக்கா எப்படி ரஷ்யாவினுடைய பார்டர்ல யுக்ரைன வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய போர வந்து இங்க நடத்திட்டு இருக்கோ, ரஷ்யாவ எக்ஸ்டெண்ட் பண்ணுதோ, இதே முயற்சி வெனிசுலாவ வச்சுக்கிட்டு ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேள அந்த மாதிரி வந்து டை அப் பண்ணிட்டாங்க அமெரிக்காவன்னா, அமெரிக்கா மற்ற பகுதிகள்ல போர் நடத்துறது கடினமான காரியம். அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெனிசுலாக்குள்ள கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணி எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது தான் இன்றைய நிலை. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப தெளிவான மக்கள், அரசியல் புரிதல் உள்ள மக்கள். 2வது சோசலிச அரசாங்கத்தினால பலனடைஞ்ச மக்கள். அரசாங்கத்தின் மீது ரொம்ப மதிப்பும், மரியாதையும் வச்சிருக்கிறாங்க. அதேபோல பெரும்பான்மையான மக்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவானவங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த சோசலிஸ்ட் கட்சிக்கு ஆதரவானவங்க. ஸோ அதனால அங்க கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணா மிகப்பெரிய தோல்விய தான் வந்து அமெரிக்கா சந்திக்க வேண்டியிருக்கும். அசாசினேஷன் அட்டெம்ப்ட், ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்பரேஷன், கூ நடவடிக்கைகள் இதுதான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத புரொடெக்ட் பண்றதுக்கு அநேகமா வேக்னர் குரூப்பு, ஹெஸ்புல்லா, இன்னும் சொல்லப்போனா நார்த் கொரியாவினுடைய சோல்ஜர்ஸும் அரசாங்கத்த பாதுகாக்கிறதுக்கும், மதுரோவ பாதுகாக்கிறதுக்கும் அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்பீடா நடந்துருச்சு. நீங்க சொன்ன மாரி. ம் சிரியாவோட இதுல தொடங்கி, இந்த பக்கம் நடந்தது எல்லாம். இதுல வந்து ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணி சொல்லணும். நீங்க அந்த ஹெஸ்புல்லா பத்தி சொல்லும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, அ லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரில ஹெஸ்புல்லாவோட ஆக்டிவிட்டீஸ் அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா, பிசினஸ் பிசினஸ் பண்றது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, ஃபண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது, ஃபாரின் கரன்சி சேஞ்ச் பண்ணி குடுக்குறதுன்னு நெறைய ஒரு பெரிய இது வச்சிருக்காங்க. நெட்வொர்க் வச்சிருக்காங்க. எப்படி விடுதலை புலிகள் வந்து ஆக்டிவா இருந்தப்போ, அ எ டில் டுடே கூட சொல்லுவாங்க. யூரோப்ல வந்து பெரிய அளவுக்கு புலிகளுடைய சொத்துக்கள் இருக்கு, வெவ்வேறு ஆள்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுபோல பெரிய நெட்வொர்க் வச்சிருக்கிறாங்க. அத்த அ அவ்வளோ பெரிய தலைவர் மறைஞ்ச பிறகு வீரமரணம் அடைஞ்ச பிறகும் $1 பில்லியன் அவங்களால ரெடி பண்ண முடிஞ்சது. காரணம் என்ன? அவ்வளோ இடத்துல எல்லா இடத்துலருந்தும் வச்சிருக்கிறாங்க.
மேபி நீங்களும் நானும் போயிட்டு வர்ற கூட ஏதாவது ஒரு அஹ், கடை கூட அது அவங்களுக்கு லிங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் ஏசியால தொடங்கி அந்த எண்டு வரைக்கும் எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு யூரோப் பூரா சரி, லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் பூரா சரி, நீங்க எங்க இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கு வந்து லிங்க் இருக்கும் ஹெஸ்புல்லா கூட அப்படின்னு. அந்த பணத்தை நிப்பாட்டணும்னு நிறைய வேலை ரஷ்யாவும் சரி, மன்னிக்கணும், அமெரிக்காவும் சிஐஏவும் மொசாட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்குது, MI6 அதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. நான் சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தகவல். இப்போ நீங்க சொன்ன உடனே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. அது ஒரு தகவலா சொல்லணும்னு நான் சொன்னேன். வேற ஏதாவது நம்ம இருக்கா தோழர் பேசுறதுக்கு பாக்கி? வேற ஒன்றும் இல்லை தோழர். இதுல என்னன்னா நீங்க இன்னும் நிறைய ப்ரப்பகேண்டா வருது. ப்ரப்பகேண்டாவையும் வந்து நம்ம அத்தன்டிக்கான இன்ஃபர்மேஷனா வந்து எடுக்க முடியாது. ஹெஸ்புல்லா வந்து நிறுவனங்கள் வச்சிருக்குது. ஹெஸ்புல்லா வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனு. அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் வச்சிருக்குது. இன்னும் பல தொழில்கள் வந்து நடத்துது. அது எல்லாத்தினுடைய நோக்கமும் என்னன்னா மெயினா வந்து ஹெஸ்புல்லாவினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட்டா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய சேவை அமைப்புகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து பிரதானமா இயங்குறது லெபனானுக்குள்ளதான். லெபனானுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மக்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளை வந்து சரி பண்றதுக்கு, போர்னால ஏற்பட்ட பாதிப்புகளை சரி பண்றது, போர்னால ஏற்பட்ட ஆஹ், வீடுகள் வந்து சேதமடைஞ்சதை வந்து சரி பண்றது எல்லாமே ஹிஸ்புல்லாவினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏஜென்சி தான். ஸோ அந்த நிறுவனம் தான் பண்ணுது. இப்போ அந்த நிறுவனம் வேற நாடுகள்ல தொழில் வாய்ப்பு இருந்ததுன்னா போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இவங்க சொல்ற மாதிரி எல்லா பக்கமும் வந்து லிங்க் வச்சிருக்கிறாங்க, எல்லா பக்கமும் வந்து இவனுங்க சொல்லுவானுங்க இல்லீகலா வந்து சம்பாதிக்கிறாங்க, மணி லாண்டரிங் பண்றாங்க அப்படின்னு. இதுதான் புலிகளுக்கு எதிராகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா புலிகள் வந்து பல கிரைம் சிண்டிகேட்டை நடத்துறாங்க, அங்க கொள்ளையடிச்சாங்க, இங்க கொள்ளையடிச்சாங்க அப்படின்லாம் வந்து கதையை விட்டுக்கிட்டு இருந்தானுங்க. பத்திரிகைகள் வந்து சிங்கள பத்திரிகைகள் எழுதும். அதனைத் தொடர்ந்து வெளிநாட்டு பத்திரிகைகளை வச்சு எழுதுவானுங்க. வெளிநாட்டுல வந்து இவனுங்களே போய் இருந்துகிட்டு அங்கிருந்து வந்து அது நடந்தது இது நடந்ததுன்னு சொல்லிட்டு பேர் இல்லாத ஒரு தகவலை போட்டு கிளப்பி விடுவானுங்க. இது தொடர்ந்து வந்து இந்த மாதிரி டீமீன் பண்றதுக்கான ஒரு முயற்சியாகவும் நடக்குது. ஸோ அதனால அதெல்லாம் நம்ம ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷனா எடுக்க முடியாது. ஹிஸ்புல்லாவினுடைய நிறுவனங்கள் இருக்கு. அது எல்லாமே வந்து லீகலா எந்தெந்த நாடுகள்ல தொழில் வாய்ப்பு இருந்து பண்ண முடியுமோ பண்ணுது. அதே போல பேங்க் வச்சிருக்கு. ஹிஸ்புல்லா பேங்க் வச்சிருக்கு. பேங்க்ல வந்து மக்களினுடைய நகைய வந்து ஈடா வச்சுக்கிட்டு நீங்க வந்து கடன் வாங்கிக்கலாம். அந்த கடனுக்கு வந்து வட்டி கிடையாது. திரும்ப வந்து நீங்க முதல்ல வந்து கொண்டு வந்து குடுத்தீங்கன்னாக்க, உங்களுடைய நகைய வந்து எடுத்துட்டு போயிரலாம். ஸோ, இது மாதிரியான லீகலான விஷயங்கள தான் வந்து ஹிஸ்புல்லா பண்ணிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லா எதுவும் வந்து இல்லீகலான விஷயங்கள பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எந்த விஷயம் ஆதாரங்களும் இல்ல. பொய் தகவல்கள், புரொபகேண்டா பரப்புறதுக்காக சொல்றதெல்லாம் வந்து நம்ம ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷனா எடுக்க முடியாது. அதனால வந்து அந்த விஷயங்கள் வந்து அவனுங்க புரொபகேண்டாவுக்காக பண்றது தான். ஸோ அதனால அதுல ஒண்ணும் பெருசா வந்து இவனுங்க சர்வதேச அரங்குல இருந்து தடை பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஹிஸ்புல்லா பண்றது எல்லாமே லோக்கல்ல தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே தோழர். இல்ல நீங்க அங்க இதுல வெனிசுவேலால ஹெஸ்புல்லா நிக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் எனக்கு அது ஞாபகம் ஹெஸ்புல்லா வந்துச்சு. இல்ல வெனிசூலாவுல ஹெஸ்புல்லா இருக்குதுங்கன்னா பொலிட்டிக்கல் ரீசன்னால தான் வெனிசூலாவுல ஹெஸ்புல்லா இருக்கு. ஏன்னா ஹெஸ்புல்லாவுக்கு வெனிசூலா உதவி பண்ணுது. ஏன்னா எல்லாருமே வந்து ஆன்டி இம்பீரியல் ஃபோர்ஸஸ், எல்லாருக்குமே ஒரே எதிரி. ஸோ அதனால அந்த அடிப்படையில பொலிட்டிக்கலா வந்து 2 பேரும் ஒண்ணா நிக்கிறாங்க. இப்ப ஈரான் கூட நெருக்கமா இருக்குது வெனிசூலா. வெனிசூலாவுக்கு நிறைய உதவிகளை வந்து ஈரான் வழங்குது. இப்ப வெனிசூலாவுக்கு மிக முக்கியமான நெருக்கடியான காலகட்டம். எப்படி வந்து சிரியாவுல பஷர் அல் அசாத்தை வந்து வீழவிடாம பாதுகாக்கிறதுக்கு ஹிஸ்புல்லா வந்து போர்ல ஈடுபட்டு தீவிரவாதிகள் அழிக்கிறதுக்கான சண்டைக்கு போச்சோ, அதே மாதிரியான ஒரு நடவடிக்கையா தான் வந்து இன்னைக்கு ஆஹ் கராக்கஸ் விழாம பாதுகாக்கிறதுக்கு ஹிஸ்புல்லா போயிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதனால அங்கேயே தான் இருந்தாங்க. இல்ல ஒருவேளை அங்க பயிற்சி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா ஹிஸ்புல்லாவுக்கு இங்க பயிற்சி எடுக்கிறதுக்கான சூழல் இல்லை இன்றைய காலகட்டத்துல. ஸோ அதற்காக இதுல வெனிசூலாவில் போய் பயிற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிலிட்டரி பயிற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இங்க பல இடங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் வந்து நீங்க இப்ப நார்த் கொரியால ஏதாவது மிலிட்டரி பயிற்சிகள்ல வந்து மற்ற அமைப்புகள் போய் ஈடுபட்டாங்கன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரியான நடவடிக்கைக்கு போனதாகவும் இருக்கலாம். ஸோ அதனால இதெல்லாம் வந்து சொல்ற விஷயங்கள் என்னன்னாக்க, ஹெஸ்புல்லாவினுடைய ஆட்கள் புரொடெக்ட் பண்றதுக்காக அங்க போயிருக்கிறதா சொல்றாங்க.
அது உண்மையா என்னன்னு தெரியல. ஆனா கிடைக்கிற சோர்ஸ் வந்து ஆத்தென்டிக்கான சோர்ஸா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, ஓகே தோழர். புரியுது. பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். வேற ஏதாவது தகவல் இருக்கா தோழர்? முடிச்சுக்கலாம். வேற ஒண்ணும் இல்ல தோழர். ஓகே. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. உங்களுக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. நன்றி தோழர்களே. நன்றி, வணக்கம்.